திசையின் விளை ஆரம்ப சுகாதார நிலையத்தை தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்தி டயாலிசிஸ் சிகிச்சை உள்ளிட்ட சிறுநீரக நோய்க்கான சிறப்பு மருத்துவமனையாக மேம்படுத்துவேன். பாஜக வேட்பாளர் வாக்குறுதி. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் பாலகிருஷ்ணன் வாக்காளர் பெருமக்களிடம் வாக்கு சேகரிப்பு பணியை திசையின் விளை பேரூராட்சிக்குட்பட்ட முருகேசபுரத்திலிருந்து துவங்கினார். முன்னதாக திசையின் விளை பகுதிக்கு வந்த அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பிறகு பேருந்து நிலையம் அருகேயுள்ள பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திசையின் விளை பேரூராட்சிக்குட்பட்ட முருகேசபுரம் முத்தாரம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்றுவிட்டு கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து கூறியபடி, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் திசையின் விளை தனி தாலுகாவாக உருவாக்கப்பட்டது. தாலுகா உருவாக்கப்பட்டு 6 ஆண்டுகள் கடந்தும் போதிய இடம், கட்டிட வசதி ஆகியவை இருந்தும் 20 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருந்த அப்பாவு திசையின் விளையில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்தவில்லை. எனவே திசையின் விளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தாலுகா அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தி திசையின் விளை சுற்றுவட்டார பகுதி மற்றும் கடலோர கிராமங்களில் ஏராளமானோர்கள் சிறுநீரக பாதிப்பு நோயால் அவதியடைந்து வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு நான் வெற்றி பெற்றவுடன் திசையின் விளை மருத்துவமனையில் டயாலிசிஸ் சிகிச்சை உள்ளிட்ட சிறுநீரக நோய்க்கான சிறப்பு மருத்துவமனை மேம்படுத்துவேன். மேலும் கடந்த காலங்களில் திசையின் விளை பகுதியில் ஏராளமான அரசு விரைவு பஸ்கள் இயக்கப்பட்டன. தற்போது பல்வேறு பஸ்கள் நிறுத்தப்பட்டுவிட்டன. எனவே நிறுத்தப்பட்ட அரசு விரைவு பஸ்களை மீண்டும் இயக்கி திசையின் விளை பகுதி மக்களின் 40 ஆண்டு கோரிக்கையான அரசு விரைவு பேருந்து பணிமனை மற்றும் திசையின் விளையில் 40க்கும் மேற்பட்ட ஆம்னி பஸ்கள் சென்னை, கோவை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. எனவே பயணிகள் வசதிக்காக திசையின் விளையில் ஆம்னி பஸ்களுக்கான தனி பஸ் ஸ்டாண்ட் ஒன்று அமைத்து தருவேன். பெண்கள் தங்களின் பிரச்சினைகளுக்கு புகார் அளிக்க வேண்டுமென்றால் 45 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள வள்ளியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டியது உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தாலுகாவிற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையம் அமைக்க வேண்டும். அதனை வலியுறுத்தி திசையின் விளையில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அமைக்கப்படும். திசையின் விளை வார தினசரி சந்தையை பார்க்கிங் வசதியுடன் கூடிய நவீன மார்க்கெட்டாக மேம்படுத்துவேன். திசையின் விளை தனி தாலுகாவாக பிரிந்து 6 ஆண்டுகளாகியும் யூனியன் அலுவலகம் அமைக்கவில்லை. இதனால் கிராம மக்கள் தங்களின் அடிப்படை வசதிகளை அதிகாரிகளிடம் கேட்க மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு திசையின் விளையில் தனி யூனியன் அலுவலகம் அமைத்து தருவேன். மீன் மார்க்கெட்டை குளிர்பதன்கிடங்கு வசதியுடன் மேம்படுத்துவேன். திமுக ஆட்சியில் திசையின் விளையில் வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீடு கட்டித் தருவதாக 1000க்கும் மேற்பட்டோரிடம் மனுக்கள் பெறப்பட்டன. ஆனால் இதுவரை அவர்களுக்கான வீடுகள் கட்டித்தரப்படவில்லை. நான் முழு முயற்சி எடுத்து அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தருவேன். திசையின் விளை டவுன் பகுதி நிலத்தடி நீர்மட்டம் உயர வசதியாக வெள்ள நீர் கால்வாய் நீர் தேங்கும் வகையில் எம்எல் தேரி கல்வெட்டான்குழி பகுதியில் புதிய குளம் அமைத்து குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு உறுதுணையாக இருப்பேன். திசையின் விளை பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த திசையின் விளையில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும். போக்குவரத்து நெரிசலை குறைக்க திசையின் விளை வடக்கு பகுதியில் வாசன் சாலையையும் முருகேசபுரத்தையும் இணைக்கும் வகையில் புறவழிச்சாலை அமைக்கப்படும். உலக மீட்பர் சப்பரம் பவனி வரும் காந்தி தெரு, ஜேம்ஸ் ரோட், ஹைவேஸ் ரோட், பஸ் ஸ்டாண்ட் ரோட், உடன்குடி ரோட் ஆகிய பகுதிகளில் புதைவட மின்கம்பிகள் அமைக்கப்படும். திசையின் விளை மனோன்மணியம் சுந்தரனார் கலை அறிவியல் கல்லூரியில் கூடுதல் பட்டப்படிப்புகள் உருவாக்கப்பட்டு அரசு கல்லூரியாக தரம் உயர்த்தப்படும். நான் வெற்றி பெற்று தமிழகத்தில் எடப்பாடியார் ஆட்சி அமைந்ததும் மேற்குறிப்பிட்ட அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன், மாநில தொழில் பிரிவு செயலாளர் அம்மா செல்வகுமார், ராதாபுரம் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் கொம்பையா, மாவட்ட தொழில் பிரிவு தலைவர் நரேந்திர ரானடே, பாலாஜி, ஆந்திர மாநில எம்எல்ஏ மற்றும் தேர்தல் மேலிடை பார்வையாளர் சுஹாசினி ஆனந்த், அதிமுக மாநில ஜே பேரவை இணை செயலாளர் மைக்கேல் ராயப்பன், மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாராயண பெருமாள், அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் ஆண்டனி அமலராஜா, பால்துரை, ஜிடி லாசர், கே செல்வராஜ், திசையின் விளை டவுன் பஞ்சாயத்து தலைவர் ஜான் சிராணி, திசையின் விளை அதிமுக நகர செயலாளர் விபி ஜெயக்குமார், பனகுடி நகர செயலாளர் ஜிடி லாரன்ஸ், ஐஜேகே மாவட்ட துணைத் தலைவர் ஜெகநாதன், ஒன்றிய தலைவர் தினகரன், ஒன்றிய பொது செயலாளர் உவரி பிரபு மற்றும் ரங்கநாதன், கல்வியாளர் பிரிவு தலைவர் ராஜன், ஒன்றிய செயலாளர் சதாசிவன், ஐஜேகே மாவட்ட செயலாளர் தினேஷ்,
ராதாபுரம் ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார், நகர செயலாளர் வினோத் மற்றும் கூட்டணி கட்சியினர், நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். எல்லோருக்கும் வணக்கம். இப்போது இன்றைய தினம் இந்த ராதாபுரம் சட்டமன்றத்தில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட முதல் பிரச்சாரமாக திசைமலையிலிருந்து இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பிரச்சாரம் இந்த பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிற காரணமே இந்த பகுதி ரொம்ப மோசமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையினால தான் இங்கே இருந்து நம்ம தொடங்கணும், இந்த வளர்ச்சி இங்கே இருந்து தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இன்றைக்கு ஆரம்பித்தோம். இந்த பகுதி திசைமலை பகுதி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இங்கே இருந்து வேலை செய்கிற மக்கள் நிறைய வெளி ஊர்களில் இருந்து வேலை செய்து இங்கே அந்த ஒரு பணத்தை கொண்டு தான் இங்கே பிழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி உருவாகி இருக்குது. ஏன்னா இந்த பகுதியில் ஒரே வறட்சி, விவசாயமே நடக்கிறது இல்லை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கையை தவிர வேறு பயிர் செய்ய முடியாது. ஒரு வாழை பயிர் செய்யணும், அங்கே தண்ணி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலையை கடந்த அப்பாவை நினச்சி இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த ஆட்சி இங்கே நடத்திட்டு இருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. அந்த 20 வருஷத்தில் ஒரு திட்டம் கூட ஒரு நல்ல திட்டத்தை இங்கே கொடுக்கல. நான் முக்கியமாக சொல்ல போகிறது இந்த ராதாபுரம் பகுதி அப்படின்னாலே ஒரு விவசாய பகுதியாக தான் நான் பார்க்குறேன். அந்த விவசாய பகுதியில் எது தேவைன்னா தண்ணி தான் முதல் தேவை. அந்த தண்ணியை இங்கே அவர் கொஞ்சம் கூட அவர் கவனம் கொடுக்கல. முழுவதுமாக அழைக்கை திட்டத்தில் தான் அவர் செயல்பட்டு இருக்கிறார். ஒரு காமராஜர் அமைச்சு கொடுத்த ஒரு கால்வாயை கூட அவரால் சரி செய்து இந்த தண்ணீரை கொண்டு வர முடியல. அதுதான் எங்களோட முதல் குற்றச்சாட்டு. ஏன்னா அப்படி ஒரு மோசமான சூழ்நிலையை இந்த ராதாபுரம் பகுதியில் காமராஜர் எனக்கு 17,000 ஏக்கர் அவர் காலத்தில், ஒரு டெக்னாலஜியே இல்லாத ஒரு காலத்தில் 17,000 ஏக்கரை அவ்வளவு அழகான ஒரு தண்ணீர் தேங்காத அளவில் ஒரு வடிநீர் அமைச்சு அன்னைக்கு ஒரு 17,000 ஏக்கரை பாசனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்படின்னா அது ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கிறாரு. அவர் ஆண்ட வருஷம் உங்களுக்கு எத்தனைன்னு தெரியும். 9 வருஷத்தில் அவ்வளோ சாதனை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி அப்பாவை எத்தனை வருஷம் இங்கே உறுப்பினர் இருந்திருக்காங்கன்னா 20 வருஷமாக ஆயிடுச்சு. இது ஒரு 17,000 போட்டாங்கன்னா இன்றைக்கு ஒரு 50,000 ஏக்கருக்கு மேலே அடிஷனலாக இன்றைக்கி நம்மளுக்கு அந்த ஒரு பாசனம் கிடச்சிருக்கும். அதை அவர் பண்ணவே இல்லை. மாறாக அந்த 17,000 ஏக்கராக இருந்தது அன்றைக்கி 5,000 ஏக்கர் கூட பாசனத்துக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டார். 10,000 ஏக்கர் 12,000 ஏக்கருக்கு இப்போ தண்ணி பாசனமே கிடையாது. இங்கே கழிஞ்ச வருஷத்தில் இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை 150 டிஎம்சி தண்ணி கிடைக்கணும் நம்மளுக்கு வருஷத்துக்கு. அவர் வெறும் 40-30 டிஎம்சி தண்ணி தான் இங்கே கிடைக்குது. அந்த அளவில் கூட இன்றைக்கி கிடைக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார் இந்த விவசாயத்துக்காக. இது போக அவர் இந்த பகுதி நம்மளுக்கு இந்த திசை என்று உள்ள பகுதியை தனி தாலுகாவை மாற்றி 6 வருஷத்துக்கு மேலாகுது. இந்த பகுதிக்கு ஒரு யூனியன் ஆஃபீஸ் இங்கே வேணும், உடனடியாக வேணும். ஏன்னா இங்கே இருந்து நம்மளுக்கு தூரமாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சு தான் ஒரு இந்த தாலுகாவை தனி தாலுகாவை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஆக்கியிருக்கிறாங்க. அதற்கான ஒரு முயற்சி கூட இதுவரையில் எடுக்கலை. நம்மளுக்கு என்னது உடனடியாக நம்மளுக்கு ஒரு யூனியன் ஆஃபீஸ் தேவை. ஆனால் அதை இங்கே செய்து கொடுக்கல அவர். எதுக்காக அப்படின்னா மற்ற காரியங்களுக்கெல்லாம் அவர் செலவு பண்ணுறாரு. ஏன்னா அங்கே எங்கே இருந்தெல்லாம் அவருக்கு தேவையில்லாத செலவு பண்ணணும், அத்தனைக்கும் செலவு பண்ணிவிட்டு இந்த யூனியன் ஆஃபீஸ் அமைக்கல. ஒன்று, இந்த பகுதியில் இருந்து அதாவது சென்னையில் வசிக்கக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. வெளியூரில் வசிக்கக்கூடிய மக்கள் தான் நிறையா. இங்கே இருந்து சென்னைக்கு பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இங்கே அவ்வளோ மக்களும் இருக்கிறாங்க. அந்த மக்கள் இங்கேருந்து போகிறதுக்கான ஒரு போக்குவரத்துக்கு ஒரு நல்ல பேருந்து நிலையம் தேவை. பெரிய பேருந்து நிலையம், புறநகர் பேருந்து நிலையம் கூட அமைச்சு கொடுக்கலாம். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும். ஏன்னா வர்ற பஸ் எல்லாம் இங்கே நிற்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த பேருந்தில் இப்போ ஏறுறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லாமல் அவங்க எல்லாருமே ரோட்டில் நின்று எந்த பஸ் வரும் அப்படிங்கிற பார்க்குற சூழ்நிலை இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. நான் பார்த்துக்கிட்டே வர்றேன். அதனால் நான் இந்த பகுதியில் இருக்கிறதுனால எல்லா சூழ்நிலையும் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு இது முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை நாங்கள் செய்து கொடுப்போம். இதை தாண்டி இதுக்கு ஒரு மருத்துவமனை தேவை இருக்குது. ஏதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் தான் இங்கே இருந்துகிட்டு இருக்குது. அந்த சுகாதார நிலையத்தை மேம்படுத்தி ஒரு நல்ல ஒரு மருத்துவமனைக்கு மேம்படுத்துகிற ஒரு மருத்துவமனை கொடுப்போம். எப்போதும் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி ஒரு மருத்துவமனை நாங்கள் உருவாக்கணுங்கிறது எங்களோட ஒரு ஆசை. கண்டிப்பாக இதை நாங்கள் செய்வோம். நாங்கள் வந்த முதல் இந்த 3 காரியங்களையும் உடனடியாக நாங்கள் செய்து கொடுப்போம்.